ரெட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். அனைவருக்கும் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை நன்னாள் நல்வாழ்த்துக்கள். விஜயதசமி முதல் உங்கள் வியாபாரத்தில் விஜயம் ஏற்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இந்த ஆயுத பூஜையெல்லாம் முடிஞ்சு மறுபூஜை போடுவோம்ல, 2 நாள் லீவ் முடிஞ்சு உங்களோட கடையையோ தொழிலகத்தையோ ஓப்பன் பண்ணுவீங்க. ஓப்பன் பண்ணும்போது ஒரு புது நோட்டு ஒன்று வாங்கிட்டு போயிருங்க. அந்த நோட்டில் சுப லாபம் அப்படின்னு மஞ்சளில் முதல் பக்கத்தில் எழுதிட்டு, இன்றிலிருந்து என் வியாபாரத்தை என் குலதெய்வத்திற்கு நான் கொடுத்துட்டேன். என் குலதெய்வம் தான் இந்த வியாபாரத்தோட ஓனர். நான் இன்னையிலிருந்து வேலை செய்ய போகிறேன். என் குலதெய்வத்திற்கு தினமும் வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பங்கு நான் எடுத்து வைப்பேன் அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணக்கூடிய பங்கை எடுத்து வச்சுட்டு, வியாபாரத்தின் முழு அருளும் குலதெய்வத்தால் தான் நடக்குது. குலதெய்வமே சரணம், குலதெய்வமே துணை என்று தொடங்குங்கள். மறுபூஜையிலிருந்து இதை தொடங்கி செய்கிறவங்களுக்கு குலதெய்வம் வியாபாரத்தில் வந்து உட்கார்ந்து சகல செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் தரும். நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஏன்னா பெரும் வியாபாரம் செய்கிறவங்க நிறையா பேர் திருப்பதி ஏழுமலையானையும் திருவண்ணாமலையாரையும் மதுரை மீனாட்சி அம்மனையுமே பிஸ்னஸ் பார்ட்னராக வச்சுருக்காங்க. நான் உங்கள் குலதெய்வத்தை வைக்க சொல்கிறேன். அந்த காணிக்கையை வாய்ப்பு இருக்கும்போது போய் எவ்வளோ தொகை வருதோ அதில் தங்கமாக வாங்கி உங்கள் குலதெய்வம் கோயில் உண்டியில் போடுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். யார் இதை செய்ய போகிறீங்க? உங்கள் குலதெய்வத்தோட பேரை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா உழைப்போம், நல்லா செல்வ செழிப்போடு ஆனந்தமாய் வாழ்வோம். வாழ்க.